வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு போஸ்டிங்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நூலக உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது விண்ணப்பிக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. அதாவது எந்த ஒரு கட்டுப்பாடுமே அப்படிங்கிறப்ப என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு ரிஸ்க்கான இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா எதுவும் இருக்காது. ஈஸியாக நீங்கள் உள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் நிறைய இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக அந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நூலக உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடினமான வேலை அப்படிங்கிற மாரி எதுவும் இருக்காது. ஓரளவுக்கு நீங்கள் அன்றாடம் போய் இந்த வேலையை நீங்கள் யூஸ் பண்ணுற மாரி சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். அது எப்படியாப்பட்ட வேலை, எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள்லாம் என்னென்னா எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஒன் பை ஒன்னாக நான் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்குள்ளே வர முடியும். நாம் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், எப்படி இதில் நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள்லாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சீக்கிரம் அரசு வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நாங்கள் கொடுக்குறது உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பதிவாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க 57 வயசு கீழ், அதாவது 57க்கு கீழே இருக்கணும். 56, 55, 50 இப்படி இருக்கணும். அதே பார்த்திங்க அப்படின்னா உதவி பதிவாளர் 40 வயசு இருக்கணும். கணினி அமைப்பாளர் அவங்களுக்கு 40 ஆண்டுகள். பிரிவு அதிகாரி 35, அதாவது ஏஜ் லிமிட்டோடு சொல்கிறாங்க, 18லேருந்து 35க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? செவிலியர் அதிகாரி அவங்க 18லேருந்து 35 ஆண்டுகளுக்குள்ளே. உதவியாளர், பொதுவாக உதவியாளர்னு போட்டாங்க. எல்லா போஸ்டிங்ஸுமே இதில் தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் எல்லாமே உதவியாளர் கேட்டகரியில் தான் வரும். அப்படிங்கிறப்ப நீங்கள் பார்த்துக்கோங்க. 35 ஆண்டு, 18லேருந்து 35 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் முக்கால்வாசி பேர் விண்ணப்பிக்கிறது இந்த உதவியாளருக்கு தான். ஓகேங்களா? அடுத்தது மேலாளர் 35, இளநிலை பொறியாளர் 35, அது 18லேருந்து 35 வயசு. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா தனிப்பட்ட உதவியாளர், இது எக்ஸ்ட்ரா ஆட்களை எடுத்து வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் தேவைப்பட்டது அப்படின்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கு தான் இவங்க. ஓகேங்களா? இளநிலை பொறியாளர் 35, எல்லாமே மேக்ஸிமம் 35 தான். அடுத்தது தனிப்பட்ட உதவியாளர், தொழில்முறை உதவியாளர் 18லேருந்து 35, தொழில்பட்ட உதவியாளர், கல்வி ஆய்வகம் 32, தொழில்பட்ட உதவியாளர் கணினி ஆய்வகம் 32, அதான் 18லேருந்து 32. சுருக்கெழுத்தாளர் அதாவது சுருக்கெழுத்து அப்படின்னா ஒரு பெரிய வாக்கியத்தை சுருக்கிறது, சின்னதாக சுருக்கி அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்கறது. இது ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. இப்போயும் நடைமுறையில் தான் இருக்குது. எல்லாருமே பயன்பட்டுட்டு வராங்க. நான் எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேல்நிலை பிரிவு எழுத்தர், நூலக உதவியாளர். இது மேக்ஸிமம் இதுக்கு எல்லோரும் விண்ணப்பிங்க, நூலக உதவியாளருக்கு. அடுத்தது கீழ்நிலை பிரிவு எழுத்தர், ஓட்டுநர். இவங்களுக்கு ஓட்டுநருக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன்லாம் இல்லை, லைசன்ஸு இது இருந்தால் போதும். ஓகேங்களா? நூலக உதவியாளர். அடுத்து 32 மருத்துவ உதவியாளர். இது பார்த்துக்கோங்க. கீழே என்னென்ன இதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பழங்குடியினர், பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கு 5 ஆண்டுகள், அங்கே கொடுத்துருக்கிறதோட 5 ஆண்டு எக்ஸ்ட்ரா விண்ணப்பிச்சிக்கலாம். ஓபிசி, என்சிஎல் பிரிவு இவங்களோட 3 ஆண்டு,
மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் 10 ஆண்டுகள் கொடுக்குறாங்க. பழங்குடியினருக்கெல்லாம் 15 ஆண்டுகள். சம்பளம் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து வீடியோ சுருக்கமாக முடிக்கிறதுனால இதை அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் இதெல்லாம் சொல்லிவிட்டு இருந்தேன்னா டைம் ஆயிரும் எனக்கு. ஓகே, இப்போ வாங்க அது எப்படி விண்ணப்பிக்கணுங்கிற லிங்க் போர்ட்டலில் காட்டுறேன். இதுதான் இந்த லிங்க் போர்ட்டலு. இந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதுமாரி பேஜுக்குள்ளே வருவீங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் நியூ இது கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி இந்த ஒரு வேலைவாய்ப்பு ஆன்லைன் மூலமாக தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டு வெரிஃபை பண்ணி கேப்சல் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் 1 பை 1 எல்லாமே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் எல்லா விதமான டீட்டெயிலுமே நான் லிங்க் போர்ட்டலில் சொல்லியிருக்கேன். இந்த லிங்க்கில் வந்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் லாகினுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள தகவல்கள்லாம் 1 பை 1 நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.